அடுத்தது வணக்கம். மணி மண்டபம். இந்த மண்டபத்தின் மத்தியில் பெரிய மணி ஒன்று தொங்க விட்டுருக்கோம். அதனால தான் இந்த மணி மண்டபம் என்று அழைக்கப்படலாயிற்று. நின்ற நீர் நெடுமாற மன்னலால் உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது? நின்ற சீர் நெடுமாற மன்னரால் உருவாக்கப்பட்டது. இது ஒரே கல்லில் சுற்றி சுற்றி பல சிறு தூண்கள் உள்ளன. ஒரே கல்லை சுற்றி சுற்றி இப்படி இங்கே ஒன்று இருக்கும், 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 இப்படி பல தூண்கள் உள்ளன. எந்த ஒரு சிறு தூணை தட்டி பார்த்தாலும் ஒவ்வொரு வாத்திய ஒலி தோன்றும். இதை அடித்தா மிருதங்கம், இதை அடித்தா நாதஸ்வரம், அந்த மாதிரி ஒவ்வொரு தூணையும் தட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு வாத்திய ஒலி தோன்றும். தூண்கள் தோறும் ஸ்வரங்கள் மாறுபடும். சில சமயம் அதை வச்சு இப்படி அடித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமான ஸ்வரங்கள் அதில் கேட்கும். 7 ஸ்வரம் இருக்குல்ல, அந்த 7 ஸ்வரமும் அந்த தூண்களில் கேட்கும். மரக்கட்டையில் மான் கொம்பு மாட்டி, பொதுவாக எப்படி எதை வச்சு அதை இசைப்பாங்கன்னா, மரக்கட்டையில் மான் கொம்பு மாட்டி அதை வச்சுட்டு தட்டணும். அப்படி தட்டினா ட்ரெங் 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 ஒரு ஒன்று ஒவ்வொரு சவுண்டு வரும். அற்புதமான சரியான ஸ்வரம் கிடைக்கும். மொத்தம் 48 சிறிய தூண்கள் உள்ளன. எத்தனை தூண் இருக்குது அந்த இடத்துல? 48 சிறிய தூண்கள். இது எந்த இடத்துல இருக்குது? மணி மண்டபம் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இந்த தூண்கள்லாம் இருக்குது. இவை அனைத்தும் இசைத்தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதை என்ன சொல்கிறாங்க? இசைத்தூண்கள். ஏன்னா ஒன்றொன்னையும் தட்டும்போது ஒவ்வொரு இசை உருவாகிறதுனால இதுக்கு இசைத்தூண்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இசைத்தூண்கள் அமைந்துள்ள இன்னும் கோயில் இருக்குது. அது மாதிரி அமைந்துள்ள கோவில்களில் காலத்தால் முற்பட்ட இருக்கிறதுலே ரொம்ப முற்பட்ட இசைத்தூண்கள் இவை என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து ஆகும். இந்த மணிமண்டபத்தை பற்றி திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மண்டபத்தின் மத்தியில் பெரிய மணி தொங்குவதால் மணி மண்டபம் என்று அழைக்கப்படலாயிற்று. நின்ற சீர் நெடுமாற மன்னரால் உருவாக்கப்பட்டது. ஒரே கல்லில் சுற்றி சுற்றி பல சிறு தூண்கள் உள்ளன. எந்த ஒரு சிறு தூணை தட்டி பார்த்தாலும் ஒவ்வொரு வாத்தியத்தின் ஒலி தோன்றும். தூண்கள் தோறும் ஸ்வரங்கள் மாறுபடும். மரக்கட்டையில் மான் கொம்பு மாட்டி, முன்னாடி மான் கொம்பு மாட்டி இப்படி வச்சுருப்பாங்க தெரியுமா, ஒரு கருவி மாதிரி, அந்த இதால் டிங் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு அப்படி தட்டிகிட்டே போனோம்னாக்கா தட்டினால் அற்புதமான சரியான ஸ்வரம் கிடைக்கும். மொத்தம் 48 சிறிய தூண்கள் உள்ளன. இவை அனைத்தும் இசைத்தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இசைத்தூண்கள் அமைந்துள்ள கோவில்களில் காலத்தால் முற்பட்ட இசைத்தூண்கள் இவை என்பது வரலாற்று ஆய்வாளரின் கருத்து ஆகும். வணக்கம்.